கனடாவில் GJP என்று சொல்லப்படுகிற குளோபல் ஹைப்பர் குரோத் ப்ராஜெக்ட் என்ற திட்டத்தால ஒரு புதிய விசா நடைமுறை அறிமுகப்படுத்தப்பட்டிருக்குது. உண்மையிலேயே யாரெல்லாம் இப்ப கனடாவுக்கு வேலை விசால போகணும் என்று சொல்லி காத்து கொண்டிருக்கிறீங்களோ உங்களுக்கும், அதே போல இப்ப கனடாவில் போய் நான் விசிட் விசால போனான் ஒர்க் விசாவுக்கு மாத்தணும், ஸ்டூடெண்ட் விசால போனான் ஒர்க் விசாவுக்கு மாத்தணும் என்று சொல்லி இந்த திட்டங்களோட இருந்தா உங்களுக்கும் இந்த புதிய விசா நடைமுறை மிக மிக பிரயோசனமான ஒரு விடயமா இருக்க போகுது. ஏனென்று சொன்னா இந்த விசா நடைமுறை மூலம் நாங்க கனடாவில் வேலையை பெற்றுக் கொள்வதற்கு LMIA சர்டிபிகேட் பெற வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. LMIA இல்லாமலே வெளிநாட்டில் இருக்கிற ஒருவரை நாங்கள் இந்த வேலைக்கு ஹயர் பண்ணி கொள்ள முடியும் என்று சொல்லி கனேடிய அரசாங்கம் அறிவிச்சிருக்குது. அப்ப இதற்கான தகுதிகள் என்ன, எப்படியான நபர்கள் இந்த வேலையை பெற்றுக் கொள்ள முடியும், அது மட்டும் இல்லாம நான் கொஞ்சம் இதுக்கு சார்ந்து கொஞ்சம் கூட தேடி இந்த திட்டத்துக்கு கீழே இருக்கிற கொஞ்சம் கம்பெனிஸுடைய வெரிஃபை பண்ணப்பட்ட ப்ரொஃபைலையும் நான் பகிர்ந்து கொள்கிறேன். இந்த கம்பெனிகள்ல நீங்கள் இந்த திட்டத்தின் மூலம் வேலை எடுத்துக் கொள்ள முடியும். சோ அது சார்ந்து என்னென்ன மாதிரியான நடவடிக்கைகள் இப்ப இருக்குது பற்றி தான் இந்த காணொலியில முழுக்க பார்க்க போறோம். அதுக்கு முதல் இப்பதான் நீங்க சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்கன்னு சொன்னா சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு இணைஞ்சு கொள்ளுங்க. அப்பதான் இது தொடர்பில் நாங்கள் போடக்கூடிய எல்லா காணொலிகளையும் நீங்க பார்க்கக்கூடியது போல இருக்கு. என்ன விஷயம் என்று சொன்னா, கனடாவில் இப்ப நாங்கள் இந்த வேலைகளை பெற்றுக் கொள்வதற்காக கணக்க விசா நடைமுறைகள் இருந்தாலும் புதிய விசா நடைமுறைகள் கொஞ்சம் இலகுவான நடைமுறைகளா இருக்கு. ஏன்னு சொன்னா அங்க ஏற்படக்கூடிய அந்த வேலை வாய்ப்பு பற்றாக்குறை. என்னடா கனடாவில் நெருக்கடி நிலைமை இருக்குது, மாணவர் விசா இருக்கப்பட்டிருக்குது, விசிட் விசா இருக்கப்பட்டிருக்குது, கணக்க பேர் போய்கொண்டிருக்கிறோம், இதற்கு பிறகு வேலை வாய்ப்பு நெருக்கடி இருக்குன்னு சொல்றீங்களேன்னு சொல்லி கேட்டா, வேலை வாய்ப்பு நெருக்கடி கனடாவில் மிக அதிகமாக இருக்குது. உண்மைக்கும் சொல்லணும்னு சொன்னா இருந்ததை விட இப்ப அதனுடைய தேவை மிக அதிகமாக ஏற்பட்டிருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னு சொன்னா கனடாவை பொறுத்த வரைக்கும் கனடா ஒரு சின்ன நாடு கிடையாது, உலகத்துல மிக இரண்டாவது பெரிய நாடு. அங்க ஒரு குறிப்பிட்ட அளவு சனத்தொகை கூட்டம் தான் வாழுது. அதாவது அமெரிக்க எல்லை பிரதேசத்தை சேர்ந்துதான் இந்த ஜனக்கூட்டம் வாழ்ந்து கொண்டிருக்குது. ஆனா அதை தாண்டி பின்னிக்கு இருக்கக்கூடிய இடங்கள்ல எந்த விதமான மக்கள் தொகையும் இல்லை. ஆனா அங்கதான் வேலை வாய்ப்பு அதிகம். மிகப்பெரிய தொழிற்சாலைகள், இந்த மரவேலை தொழிற்சாலைகள், கட்டிடவேலை தொழிற்சாலைகள் சொல்லி அங்கதான் இந்த வேலை வாய்ப்பு தேவைகள் அதிகமாக இருக்குது. ஆனா கனடாவுக்குள்ள போகக்கூடியவர்கள், ஈவன் ஸ்டூடெண்ட் விசால போகக்கூடிய ஒரு மாணவர், விசிட் விசாவில போகக்கூடிய ஒரு பிரஜை அந்த அங்க போய் வேலை செய்வாரான்னு சொல்லி கேட்டா கிடையாது. அவர்கள் இந்த எல்லை பிரதேசங்கள், அதாவது வளர்ச்சி அடைந்திருக்கக்கூடிய பிரதேசங்கள்ல மட்டும் தங்குறதால அங்கதான் இந்த வேலை வாய்ப்பு நெருக்கடி ஏற்படுது. அதாவது வேலை இல்லாத தன்மை ஏற்படுது. ஆனா பின்னுக்கு இருக்கக்கூடிய இப்படி அதாவது வளர்ச்சி அடையாத மாகாணங்கள்ல இன்னமும் வேலை வாய்ப்பு பற்றாக்குறை இருந்து கொண்டுதான் இருக்குது. அதை தீர்க்கணும் என்று சொல்லித்தான் கனேடிய அரசு புதிய ஸ்ட்ரீம்களை அறிமுகப்படுத்தப்பட்டிருக்குது. அப்படி அறிமுகப்படுத்தினதுதான் இந்த குளோபல் ஹைப்பர் குரோத் ப்ராஜெக்ட் என்ற திட்டத்தின் கீழே இனோவேஷன் பைலட் ஸ்ட்ரீம் என்ற ஸ்ட்ரீமை கனேடிய அரசு அறிமுகப்படுத்தியிருக்கு. இந்த ஸ்ட்ரீம் 2026 மார்ச் மாதம் 22ஆம் தேதி மட்டும் நடைமுறையில் இருக்கும். அதுக்குள்ள நாங்கள் விண்ணப்பித்துக் கொள்ள முடியும். உண்மையிலேயே இந்த ஸ்ட்ரீம்ல இருக்கக்கூடிய 2 பிளஸ் என்னன்னு சொன்னா, முதலாவது இந்த ஸ்ட்ரீம்ல நாங்கள் கனடாவில் வேலை எடுக்க போறோம் என்று சொன்னா எங்களுக்கு LMIA சர்டிபிகேட் தேவையில்லை. கணக்க பேர் தடக்கப்படுற ஒரு விடயம் இதுன்னு சொன்னா இந்த LMIA எங்களுக்கு அங்க ஹெல்ப் பண்றதுக்கு ஆக்கள் இருப்பினும் எங்களுக்கு தகுதிகள் இருக்கும். ஆனா இந்த LMIA பெற்றுக்கொள்றது மிக கடினமான ஒரு விடயமா இருக்கும். ஆனா இந்த ஸ்ட்ரீம்ல நாங்கள் வேலை எடுக்கணும்னு சொன்னா எங்களுக்கு LMIA தேவையே இல்லை. நாங்கள் மிக இலகுவாக வேலை எடுத்துக் கொள்ளலாம். அதே போலதான் இந்த திட்டத்தின் கீழே வேலைக்கு செல்கிற ஒருவர் தன் குடும்ப உறுப்பினருக்கு, அதாவது கணவன் வேலைக்கு போனா மனைவி, மனைவி வேலைக்கு போனா கணவன், இப்படியாக இருக்கக்கூடியவர்களுக்கு ஓபன் ஒர்க் பர்மிட் கிடைக்கும். இந்த ஸ்ட்ரீம் பைலட் புரோகிராமின் மூலம் போறவர் க்ளோஸ் ஒர்க் பர்மிட்ல தான் போவார். அவருக்கு ஒரு தனிப்பட்ட முதலாளியின் கீழே தான் வேலை செய்ய அனுமதிக்கப்படுகிறோம். ஆனா அவர்களுடைய பார்ட்னர்ஸ் ஓபன் ஒர்க் பர்மிட், அவர்கள் எங்கேயும் எந்த முதலாளிக்கு கீழையும் வேலை செய்ய அனுமதிக்கப்படுவார்கள். இப்படியான ஒரு மிகப்பெரிய வரவு இந்த வேலை விசாவில் இருக்குது. சோ இது கணக்க பேரால விரும்பப்படுறது. இப்பயே கணக்க பேர் அப்ளிகேட் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறோம். சோ அது சார்ந்து கொஞ்சம் தேடேக்க நான் கொஞ்சம் இது சார்ந்து கணக்க தேடணும் என்று போட்டு அங்க இருக்கிறவர்களோட கதை கேட்க உண்மைக்குமே கணக்க பேர் ரெக்கமெண்ட் பண்ணினது இந்த வேலை விசாவை தான். என்னன்னு சொன்னா அது கொண்டு போகிற வழி என்றது மிக இலகு. நாங்கள் எல்லாமே அப்ளை பண்ண தேவையில்லை. இப்ப எல்லாம் எல்லாமே காலம் மிக குறுகிய காலமாக மாற்றப்பட்டிருக்குது. முதல் 12 மாதங்களாக இருந்தது, இப்ப வெறும் 6 மாதங்களாக குறைக்கப்பட்டிருக்குது. நாங்கள் எல்லாமே அப்ளை பண்ணி அந்த எல்லாமே சர்டிபிகேட் பெறுறதுக்கு. ஆனா இப்ப இந்த விசா நடைமுறை மூலம் எங்களுக்கு எல்லாமே தேவை இல்லாததால நாங்கள் LMIAக்கு காத்திருக்க வேண்டிய எந்த அவசியமும் கிடையாது. அங்கிருந்து ஆஃபர் லெட்டரை பெற்று போட்டு நாங்கள் உடனடியாக எங்களுடைய விசா ப்ராசஸை பார்க்கிறதான். சோ நாங்கள் கனடாவுக்கு போறதுக்கான காலம் மிக குறுகிய காலமாகத்தான் இருக்கும். நாங்கள் மிக விரைவாகவே பயணத்தை மேற்கொள்ளலாம். சோ அப்படி இருக்க அடுத்த புதிய ஒரு வரவு என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நாங்கள் இப்படி போக எங்களுக்கு அங்கால இந்த வேலை விசாவை நீடிக்கிறதுக்கான தகுதிகள் எங்களுக்கு இருக்குது. நாங்கள் ஒரு ஓபன் ஒர்க் பர்மிட்ல போனா கணக்க முதலாளிகள் 2-3 வேலைகள் என்று சொல்லி செய்வோம். ஆனா க்ளோஸ் ஒர்க் பர்மிட் என்ற வழியில ஒரு முதலாளிக்கு கீழே தான் வேலை
செய்ய போறோம். எங்களோட ஒர்க் பெர்மிட் முடிகிற காலத்தில், உதாரணமா எனக்கு 2 வருட வேலை விசா தான் கிடக்குதுன்னு சொன்னா, நான் அந்த 2 வருடம் முடிகிற காலத்துல அதற்கு பிறகு அடுத்த வேலை விசாவுக்கு, அதாவது அந்த வேலை விசாவை நாளை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கொள்ள முடியும் என்ற ஒரு நற்செய்தியையும் கனடிய அரசாங்கம் வெளிவிட்டிருக்கு. இவர்கள் இதுல கொடுத்திருக்கக்கூடிய நல்ல விடயங்களாகத்தான் இருக்குது. உண்மையிலேயே இவைகள் இந்த வேலை விசாக்கள் வளர்ச்சியடைந்த மாகாணங்கள்ல கிடையாது. அதற்கு பின்னுக்கு இருக்கக்கூடிய பொருளாதார தேவைகள், நாங்கள் இனித்தான் வளரணும் என்று சொல்லி இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல தான் இந்த வேலை வாய்ப்புகள் இருக்குது. உதாரணமா நீங்கள் போகக்கூடிய நீங்கள் என்னென்ன வேலைகள் உங்களுக்கு தகுதிகள் இருக்குதுன்றதை பொறுத்து தான் உங்களுக்கான வேலை விசாக்கள் கிடைச்சுக்கொள்ளும். சோ இதுல ஒரு நபருக்கு இருக்கக்கூடிய தகுதிகள் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, முதலாவது எக்ஸ்பீரியன்ஸ் தான் கொஞ்சம் மிக பிரதானமாக பார்க்கப்படுது. இதைத்தான் கனேடிய அதிகாரிகள் பரிசோதிப்பினும் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன இருக்குது. அதாவது வாய்மொழி மூலமான எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. நீங்கள் என்னவாக இருந்தாலும் நீங்கள் ஆவணங்களாக காட்டணும். என்னட்ட இந்த சர்டிபிகேட் இருக்குது, நான் இந்த கோர்ஸ் படிச்சிருக்கேன், இல்ல இந்த கம்பெனியில் இவ்வளவு காலம் வேலை செய்திருக்கிறேன், எனக்கு இப்படியான அனுபவங்கள் இருக்கு என்று சொல்லி நாங்கள் எழுத்து மூலமாக சமர்ப்பிக்கிற ஆதாரங்கள் மட்டும்தான் நாங்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். அப்படியான ஆதாரங்களை நாங்கள் கொடுக்கும்போது எங்களுக்கு மிக இலகுவாக இந்த வேலை விசாக்கள் கிடைக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் மிக அதிகமாக இருக்குது. சோ இது சார்ந்து கொஞ்சம் கூட தேடிக்க எந்தெந்த கம்பெனிஸ் இந்த திட்டத்தின் கீழ், அதாவது குளோபல் ஹைப்பர் க்ரோத் ப்ராஜெக்ட்ல இணைஞ்சிருக்கணுமோ அந்த கம்பெனியில இருந்து மட்டும்தான் எங்களுக்கு விசா வழங்க முடியும், அதாவது ஆஃபர் லெட்டர் வழங்க முடியும். சோ அந்த கம்பெனிகள் ஒரு 6 கம்பெனிகளை நான் கண்டுபிடிச்சிருக்கேன். அந்த கம்பெனிகளை இதுல பகிர்ந்து கொள்கிறேன். உங்களுக்கு பிரியோசனமான இந்த கம்பெனிகளுக்கு விண்ணப்பிக்கிறதுக்கான தகுதிகள் இருக்கக்கூடியவர்கள் விண்ணப்பிச்சுக் கொள்ளுங்க. இவைகள் தான் அந்த கம்பெனிகள். இதுக்கு இந்த கம்பெனிகளுக்கு கீழே நீங்கள் இனி ஒரு புது கம்பெனியை தேடி அதற்கு போய் விண்ணப்பிக்கிறதுக்கு டைம் ஆகும். அதுபோல எப்படி தேடுறது என்ற ஒரு டவுட் இருக்கும். அதனால கொஞ்சம் நேரம் செலவழித்து நான் தேடி இருக்கிறேன். இவைகள் எல்லாமே இந்த திட்டத்தின் கீழே பதிவு செய்யப்பட்டு இப்ப வெளிநாட்டில இருந்து ஒரு ஊழியரை ஹயர் பண்றதுக்கான அனுமதியை பெற்றிருக்கக்கூடிய கம்பெனிகள். இதில் விண்ணப்பிக்கணும் என்று சொன்னா நீங்கள் இந்த கம்பெனிகளுடைய வெப்சைட்டுக்கு போலாம், அல்லது எங்களுடைய கனடாவினுடைய IRCC இணையதளத்துக்கு போனாலும் இந்த கம்பெனிகள் இருக்கும், அவர்களுக்கு போய் விண்ணப்பித்துக் கொள்ள முடியும். இதுக்கு நீங்கள் பிரதானமாக பார்க்க வேண்டியது உங்களுடைய அனுபவம், மொழி அறிவு. இவைகள் இருந்தாலே நீங்கள் இந்த கம்பெனிகளுக்கு விண்ணப்பிச்சு வேலை விசாவை பெற்றுக் கொள்ள முடியும். இந்த திட்டங்கள் எல்லாம் ஏன் கனேடிய அரசு செயற்படுத்துது என்று சொல்லி பார்க்க, அங்க இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு பற்றாக்குறை, அதை விட கனேடியுடைய பொருளாதாரத்தை மிக அதிகமாக நாங்கள் கொண்டு வரணும். இப்ப இந்த எலெக்ஷன் வரப்போகுதுன்றதுக்காக கனக புதிய திட்டங்களை கனேடிய அரசு அறிமுகப்படுத்தினாலும் என்னதான் இருந்தாலும் அவர்களுக்கும் அங்க வேலையாட்கள் தேவை. ஏனென்று சொன்னா ஒரு குறுகிய மக்கள் கூட்டம் வாழக்கூடிய நாடுதான் கனடா. அப்படி இருக்க அந்த வேலை வாய்ப்பு பற்றாக்குறைய போக்கணும் என்றதுக்காக கனடா எடுக்கிற எல்லா முயற்சியும் ஃபெயிலியர்ல முடியுது. ஏன்னு சொன்னா வேலை விசாவுக்கு நாங்கள் வேலை விசாவில் விண்ணப்பிச்சு வேறொரு மாநிலத்துக்கு போயிட்டு அங்க இருந்து இன்னும் ஒரு வேலை விசாவை பெற்றுக்கொண்டு வளர்ச்சி அடைந்திருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு வர்றதுதான் எங்களுடைய ஆக்கள் வர்ற பெரிய பிரதான பிள்ளை. அப்படி இருக்கதான் கனடா இப்ப என்ன சொல்லுதுன்னு சொன்னா, நீங்கள் வேலை எடுக்கக்கூடிய அந்த இடத்திலேயே இருந்து வேலை செய்தால் உங்களுக்கு மிக இலகுவாக நாங்கள் குடியுரிமை தாரம் என்று சொல்லி கனேடிய அரசா ஒரு ஆஃபரை விட்டுருக்கு. அதன் பிரகாரம் தான் இப்ப இந்த கேஆர் கிவர்ஸுக்கு 15,000 கேஆர் கிவர்ஸுக்கு நீங்கள் வந்த உடனேயே உங்களுக்கு நாங்கள் பெர்மனன்ட் ரெசிடென்ஸ் தாரம் என்று சொல்லி அறிவிச்சிருக்கிறது ஒரு மிகப்பெரிய அறிவிப்பு, மிகப்பெரிய ஒரு போட்டி சூழல் இப்ப அதுக்கு நிலவை கொண்டிருக்கு. கனக இன்ஸ்டிடியூட்ஸ் புதுசா ஆரம்பிக்கப்பட்டிருக்கு இந்த கனேடியன் கேஆர் கிவர்ஸ். அப்படி இருக்க இந்த திட்டமும், இந்த குளோபல் திட்டமும் மிக பாரிய அளவில் இனி பேசப்பட போகுது. ஏன்னு சொன்னா மிக அருமையான ஒரு திட்டம். நேரத்தை வீணடிக்காம யாரெல்லாம் இதற்கு போகிறதுக்கு ஆசை இருக்குதோ தயவு செய்து விண்ணப்பிச்சு பயனடைஞ்சு கொள்ளுங்க. இதே போல மேலும் ஒரு முக்கியமான காணொலியில அடுத்த காணொலியில் சந்திக்கிறேன். நன்றி.